ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உத்தரவின் எதிரொலி. காலாப்பட்டு தனியார் மருத்துவமனையில் அதிகாரிகள் விசாரணையில் ஈடுபட்டதால் பரபரப்பு. காலாவதியான மருந்து மோசடி வழக்கு. போலி மருந்து நிறுவன நிர்வாகிகள் 5 பேருக்கு முன்ஜாமீன் வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். நகரின் முக்கிய சாலைகளில் தொடர் வாகன சோதனை. போக்குவரத்து காவல்துறை அதிரடி. பொதுமக்களுக்கு இடையூறாக கால்நடைகளை திரியவிடக்கூடாது. உரிமையாளர்களுக்கு உழவர்கரை நகராட்சி எச்சரிக்கை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உத்தரவின் அடிப்படையில் காலாப்பட்டு தனியார் மருத்துவக் கல்லூரியில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மாணவிகளிடம் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியை அடுத்த காலாப்பட்டில் இயங்கி வரும் தனியார் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்பும் மருத்துவம் சார்ந்த அலைட் ஹெல்த் சயின்ஸ் படிப்பிலும் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த கல்லூரியில் எக்ஸ்ரே பிரிவில் படித்த மாணவிகளுக்கு அதே பிரிவில் பணியாற்றும் டெக்னீஷியன்கள் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்ததை அடுத்து மாணவிகள் நிர்வாகத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட ஊழியர்களான விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா நெசல் கிராமத்தை சேர்ந்த சரவணன், காலாப்பட்டு பகுதியை சேர்ந்த திவாகர் ஆகிய இருவர் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் இருவரும் சஸ்பெண்ட் காலம் முடிந்து மீண்டும் பணிக்கு வந்ததால் இந்த மாணவிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து இருவரையும் கல்லூரி நிர்வாகம் பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாதிக்கப்பட்ட மாணவிகள், சட்டக்கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள், இந்திய மாணவர் சங்கத்தினர் இணைந்து மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் முற்றுகை போராட்டம் நடத்தினர். சம்பவ இடத்திற்கு காலாப்பட்டு காவல் ஆய்வாளர் தனசேகரன் தலைமையிலான காவல்துறையினர் வந்து மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது புதுச்சேரியை சேர்ந்த ஒரு மாணவி உள்ளிட்ட 7 மாணவிகள் புகார் அளித்தனர். இந்த நிலையில் திவாகர் மற்றும் சரவணன் ஆகிய இருவர் மீதும் போக்சோ சட்டப்பிரிவில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக மருத்துவக் கல்லூரியில் விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்க சுகாதாரத்துறை செயலாளருக்கு ஆளுநர் கைலாசநாதன் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் தலைமையில் இணை இயக்குநர் மேரி ஜோஸ்பின் சித்ரா, அன்னை தெரசா பட்டமேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் டீன் ஐயப்பன், ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் மகளிர் மருத்துவத்துறை தலைவர் வல்ச டயானா, சுகாதாரத்துறை கண்காணிப்பாளர் ராஜசேகர் ஆகியோர் தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு சென்றனர். அங்கு கல்லூரி நிர்வாகம் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை நடந்த எக்ஸ்ரே பிரிவு ஆகியவற்றில் ஆய்வு செய்து அங்குள்ள ஊழியர்கள் மற்றும் மாணவிகளிடம் பாலியல் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தினர். அப்போது அவர்கள் அளித்த தகவல் அனைத்தையும் பதிவு செய்த நிலையில் இதுகுறித்து அறிக்கையை தயார் செய்து சுகாதாரத்துறை செயலர் மூலமாக துணைநிலை ஆளுநருக்கு அனுப்பி வைக்க உள்ளனர். சுகாதாரத்துறை அதிகாரிகள் மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் காலாவதியான மருந்து மோசடி வழக்கில் தொடர்புடைய போலி மருந்து நிறுவன நிர்வாகிகள் 5 பேருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியுள்ளது. புதுச்சேரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கர்ப்பிணிகளுக்கு வழங்கிய சத்து மாத்திரைகள், குழந்தைகளுக்கு வழங்கிய மாத்திரைகள் தரமற்றிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த மாத்திரைகளை வழங்க மருந்தாளுநர் நடராஜன் என்பவர் 2.5 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் எடுத்திருந்ததும் தெரியவந்தது. இதுகுறித்து சுகாதாரத்துறை அதிகாரி மேரி ஜோஸ்பின் சித்ரா லஞ்ச ஒழிப்பு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நடராஜனை கைது செய்தனர். அவரிடம் விசாரணை நடத்தியதில் போலியான மருந்து கம்பெனிகளை தொடங்கி காலாவதியான மருந்துகளை வழங்கி மோசடியில் ஈடுபட்டதும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் பலருக்கு இதில் தொடர்பு இருப்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் இந்த முறைகேடுகளில் தொடர்பிருப்பதாக ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறையின் முன்னாள் இயக்குநர்கள் மோகன்குமார், ராமன், துணை இயக்குநர் அல்லிராணி, பத்மஜோதி ஏஜென்சி உரிமையாளர் மோகன், ஸ்ரீராம் ஏஜென்சி பங்குதாரர் புனிதா, மற்றொரு பங்குதாரர் நந்தகுமார் ஆகிய 6 பேரை கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இதில் மோகன்குமார், ராமன், அல்லிராணி ஆகியோர் ஜாமீனில் வெளியே வந்த நிலையில்
நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடையதாக போலி மருந்து நிறுவன நிர்வாகிகள் கணேஷா கார்த்திக், ஜெயந்தி, ஜானகிராமன், தினேஷ்குமார், வெங்கட பிரசன்னா ஆகிய 5 பேரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்ய முயற்சி செய்த நிலையில் இவர்கள் 5 பேரும் முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்நிலையில் அவர்கள் 5 பேருக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியுள்ளது. மேலும் அவர்கள் 5 பேரும் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் சிலரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர். புதுச்சேரியின் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலையும் விதிகளை மீறி வாகனங்கள் இயக்கப்படுவதால் ஏற்படும் விபத்துகளை தடுக்கவும், மேலும் வாகனங்களில் மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத செயல்களை கட்டுப்படுத்தவும் நகரின் பல்வேறு முக்கிய சாலைகளில் போக்குவரத்து காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக SP பட்டேல் சாலை, கிழக்கு கடற்கரை சாலை, கோரிமேடு, 4 முனை சந்திப்பு உள்ளிட்ட புதுச்சேரியின் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து காவல்துறையினர் திடீர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த சோதனையின் போது உரிய ஆவணங்கள் இல்லாமல் வாகனங்களை இயக்குபவர்களுக்கும் விதிகளை மீறி கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டிய மகிழுந்து, ஒலி அளவை மீறிய ஹாரன் வைத்திருக்கக்கூடிய இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் ஆகிய வாகனங்களை இயக்கிய வாகன ஓட்டிகளுக்கு அந்த இடத்திலேயே அபராதம் விதித்தனர். மேலும் விதிகளின்படி வாகனங்களை இயக்கவும் உரிய ஆவணங்களோடு வைத்திருக்க வேண்டும் என்றும் வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரியின் பல்வேறு முக்கிய சாலைகளில் போக்குவரத்து காவல்துறையினரின் இந்த அதிரடி சோதனை நடவடிக்கை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் பொதுமக்களுக்கு இடையூறாக கால்நடைகளை திரியவிடும் உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இரவு நேரங்களில் பல்வேறு இடங்களில் சாலைகளில் கால்நடைகள் சுற்றித் திரிகின்றன. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இது குறித்து பல்வேறு புகார்களும் எழுந்து வரும் நிலையில் இதன் தொடர்ச்சியாக லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் சுற்றித் திரியும் கால்நடைகளால் மாணவர்கள், பொதுமக்களுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் ஏற்பட்டு வருகிறது. மேலும் வாக்கிங், ஜாகிங் செல்வோரை தாக்கவும் அது முயல்கின்றது. இந்த அச்சுறுத்தல் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கும்பல் கும்பலாக சுற்றித் திரியும் கால்நடைகளை கண்டு பொதுமக்கள் அஞ்சி சிதறுகின்றனர். தொடர்ந்து இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் உத்தரவின் அடிப்படையில் லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானம் மற்றும் சாலைகளில் சுற்றித் திரியும் கால்நடைகள் பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றன. உழவர்கரை நகராட்சி அதிகாரிகள் கூறும்போது, மாடுகள் வளர்ப்போர் தங்களது கால்நடைகளை சாலைகள் மற்றும் பொது இடங்களில் திரிய விடக்கூடாது என்றும், சுகாதாரமான முறையில் தங்களுக்கு சொந்தமான இடத்தில் மட்டுமே கால்நடைகளை வளர்க்க வேண்டும் என்றும், லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் பொதுமக்களுக்கு இடையூறாக கால்நடைகளை திரியவிடக்கூடாது, தவறினால் கால்நடைகள் பிடிக்கப்பட்டு அபராதமும் விதிக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளனர். முதல் முறையாக கால்நடைகள் சிக்கினால் 3000 ரூபாயும், 2வது முறையாக சிக்கினால் இரட்டிப்பு அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளனர். தொடர்ந்து கால்நடைகளை சாலைகளில் திரியவிடும் உரிமையாளர்கள் மீது காவல்துறையினர் புகார் அளித்து குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த மாதிரி ஒரு ரூம் ஸ்டே, அதுவும் மாடியில இப்படி ஒரு ஸ்விம்மிங் பூலோட ஜஸ்ட் ஃபார் ஹெட்க்கு 1000 ரூபீஸ் சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஒரு பெரிய லிவிங் ஹால், டைனிங் ஹால், கிச்சன் அண்ட் பெட்ரூமோட பக்கவா இருக்க ரூம் ஸ்டே தான் நம்ம NMS கிராண்ட் வியூ. ஃபேமிலிக்கு, கப்பிள்ஸ்க்கு அண்ட் பேச்சுலர்ஸ்க்குன்னு எல்லாருக்கும் ஏத்த மாதிரி எக்கச்சக்கமான ரூம்ஸ் இருக்கு. NMS கிராண்ட் வியூ, நம்பர் 100, SV பட்டேல் சாலை, ஹெரிடேஜ் நகரம், புதுச்சேரி. அரசியலமைப்பு தினத்தையொட்டி சட்டத்துறை அமைச்சர் முன்னிலையில் அதிகாரிகள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். நாட்டு மக்களுக்கு அரசியல் அமைப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாக கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் அரசியல் அமைப்பு தினம் நவம்பர் 26ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் அரசியல் அமைப்பு சட்டம் வலியுறுத்தும் நீதி, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் ஆகிய மதிப்புகள் பற்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக அரசியல் அமைப்பு தினம் கொண்டாடப்படும் நிலையில் இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி சட்டமன்ற வளாகத்தில் உள்ள சட்டத்துறை அமைச்சர் அலுவலகத்தில் சட்ட அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் சட்ட செயலர் விக்ராந்த் ராஜா, துணை செயலர் ஜெனாஸ், ஜான்சி, அரசு வழக்கறிஞர்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பலரும் சட்ட உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். புதுச்சேரியில் உள்ள முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகளுக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டினார்.
புதுச்சேரி முப்படை நலத்துறை மூலமாக புதுச்சேரி அரசு பல்வேறு நலத்திட்டங்களை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு வழங்கி வருகிறது. இந்த நலத்திட்டத்தின் ஒரு பகுதியாக கடந்த கல்வியாண்டு 2024-25 10வது மற்றும் 12வது பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று முதல் 3 இடங்களை பிடித்த முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுதாரர்களுக்கு ஊக்குவிப்பு தொகை மற்றும் சான்றிதழ் வழங்குவதற்கான நிகழ்ச்சி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 10ஆம் வகுப்பில் முதலிடம் பெற்ற மாணவர் ஜோயல் சிலேஷ்ராஜ், 12ஆம் வகுப்பில் முதலிடம் பெற்ற மாணவர் விக்னேஸ்வரன், 10ஆம் வகுப்பு பாடப்பிரிவில் முதலிடம் பெற்ற ஷகிதன் மற்றும் 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ பாடப்பிரிவில் முதலிடம் பெற்ற ஜனனிவாசன் உள்ளிட்ட தகுதியான 10 மாணவ மாணவிகளுக்கு ஊக்குவிப்பு தொகை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் முப்படை நலத்துறையின் செயலர் கேசவன், முப்படை நலத்துறை இயக்குநர் MV ஹிரன், முப்படை நலத்துறை அதிகாரிகள் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்களின் குடும்பத்தினர் பலரும் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டையில் நடைபெற்ற மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டத்தில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்களை காங்கிரஸ் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டம் ஜீவானந்தபுரத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மகிழா காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் ரமா வைத்தியநாதன் தலைமை தாங்கினார். இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் கட்சியின் வளர்ச்சி, அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவது குறித்து பேசினார். சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதனின் வெற்றிக்கு நிர்வாகிகள் பாடுபட வேண்டும் என்றும் தேர்தல் நேரத்தில் யார் பணம் கொடுத்தாலும் வாங்கி வைத்துக் கொண்டு காங்கிரசுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். முன்னதாக மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோரை பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். கூட்டத்தில் மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பல்வேறு கட்சியைச் சேர்ந்த சுமார் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னிலையில் காங்கிரஸ் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 10,725 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,730 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.